ஹாய், திஸ் இஸ் Ghibran here. ஜெங்கிஸ் கான்னு ஒரு ஃபேமஸ் கிங் பற்றி நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான இன்சிடெண்ட் பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை கேட்டதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிற பக்குவம் உங்களுக்கு வந்துடும். அதோடு நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு தெளிவும் கிடைக்கும். வாங்க கதைக்கு போகலாம். ஒரு முறை ஜெங்கிஸ் கான் அவரோட படை வீரர்களோட வேட்டையாடுறதுக்காக ஒரு காட்டுக்குள்ளே போகிறார். அவர் எங்கே வெளியே போனாலும் அவர் கூட ஒரு கழுகை கூட்டிகிட்டு போவார். அவர் ரொம்ப ஆசைப்பட்டு வளர்க்குற கழுகு அது. அந்த கழுகு உயரமாக பறந்து எங்கே என்ன இறை இருக்குன்னு பார்த்துட்டு வந்து அதை அவருக்கு தெரிவிக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் அவரும் ரொம்ப ஈஸியாக வேட்டையாடிட்டு வருவார். இப்படி அந்த கழுகு அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்துச்சு. அவரும் அது மேலே ரொம்ப பாசமாக இருந்தார். அப்படி அன்னைக்கும் அவர் அந்த வேட்டைக்கு தன்னோட கழுகோட போறாரு. அவர் கூட வந்த வீரர்கள் எல்லாரும் வில்லோடையும் அம்போடையும் வேட்டைக்கு வர இவர் மட்டும் அந்த கழுகோட வந்தார். வில் அம்பெல்லாம் விட அந்த கழுகு தான் பெருசுன்னு அவர் நினைச்சது தான் அதுக்கு காரணம். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அவரோட லக் அவங்களுக்கு எந்த இறையுமே சிக்கல. தேடி தேடி எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க. ஜெங்கிஸ்கானுக்கு அதுக்கு மேல மன உளைச்சல் இருந்தாலும் அதை வெளியில காமிச்சுக்கிட்டா மற்ற வீரர்களுக்கு டிஸ்கரேஜிங்காக இருக்கும்னு அதை அவர் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் தனியா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஏதாவது இறை மாட்டுதான்னு பார்த்துட்டு வரேன்னு அவரோட கழுகை கூட்டிக்கிட்டு கிளம்பினாரு. ஆனா எதிர்பாராத விதமா அவர் போன இடத்துலையும் இறை எதுவும் சிக்கல. பயங்கரமா தண்ணி தாகம் எடுத்ததுதான் மிச்சம். அது வெயில் காலங்கிறதுனால காட்டுக்குள்ள தண்ணி தட்டுப்பாடும் இருந்துச்சு. தண்ணியை தேடி அவர் ரொம்ப தூரம் போனார். சின்ன சின்ன குளங்குட்டையெல்லாம் வத்தி போயிருந்துச்சு. கடைசியா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு பாறைக்கு கீழே கொஞ்சமா தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் ஜெங்கிஸ்கானுக்கு ஒரே சந்தோஷம். உடனே தன்னோட கொண்டு போயிருந்த அவரோட வெள்ளி டம்ளர் எடுத்து அந்த தண்ணியை மோந்து குடிக்க போனாரு. ஆனா அதுக்குள்ள அவரோட கழுகு பறந்து வந்து அவர் கையை தட்டி விட்டுருச்சு. சரி, தெரியாம பண்ணிடுச்சு போலன்னு நினைச்சு மறுபடியும் அந்த டம்ளர்ல எடுத்து தண்ணி பிடிக்க கொண்டு போனாரு. ஆனால் மறுபடியும் அந்த கழுகு அதே மாதிரி பண்ணுச்சு. இந்த தடவை அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நாம் எவ்வளோ தாகத்தோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இந்த கழுகுக்கு நம்மளை பார்த்தா விளையாட்டா தெரியுதான்னு நினச்சி ரொம்ப எரிச்சல் அடைஞ்சார். இப்போ அவர் விபரீதமான காரியம் ஒன்று பண்ணார். இடது கையில் டம்ளரையும் வலது கையில் வாளையும் எடுத்து வச்சிருந்தாரு. வழக்கம் போல அவர் தண்ணியை பிடிக்க டம்ளர் நீட்டின உடனே அந்த கழுகு தட்டி விட்டுருச்சு. உடனே அவர் வேகமாக அந்த வாளை வச்சு கழுகோட ரெக்கையை பலமாக வெட்டிட்டாரு. அந்த கழுகு அந்த இடத்துலையே துடிச்சு இறந்து போச்சு. அந்த நேரத்தில் அந்த பாறைக்கு கீழே இருந்து வந்த தண்ணியும் நின்று போயிடுச்சு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பாறைக்கு மேலே இருந்து தான் தண்ணி வரும்னு அந்த பாறை மேலே ஏறி பார்த்தாரு. பார்த்தவருக்கு பெரிய ஷாக். அப்போதான் தான் எவ்வளவு தப்பான காரியம் பண்ணியிருக்கோன்னு அவருக்கு புரிஞ்சுது. அந்த பாறைக்கு மேலே கொடிய விஷமுள்ள பாம்பு ஒன்று இறந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கு. அந்த தண்ணியை மட்டும் அவர் குடிச்சிருந்தார்னா அந்த பாம்போட விஷம் இரத்தத்தில் கலந்து அவரோட உயிரும் அந்த இடத்துலயே போயிருக்கும். இதை பார்த்து அந்த கழுகோட பாசத்தை உணர்ந்த அவர் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சாரு. இறந்த கழுகை தன்னோட கையில் சுமந்துக்கிட்டே அரசபைக்கு வந்து சேர்ந்தாரு. வந்த கையோட அந்த கழுகுக்கு தங்கத்தில் சிலை செய்ய உத்தரவு போட்டாரு. அந்த கழுகோட தங்க சிலையில ஒரு ரெக்கையில உங்க நண்பன் உங்களுக்கு பிடிக்காததை செஞ்சாக கூட அவன் உங்க நண்பன்கிற பந்தம் கடைசி வர விட்டு போகக்கூடாதுன்னு பொறிச்சு வச்சாரு. இன்னொரு ரெக்கையில கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் நம்மளை அழிவுல தான் கொண்டு போய் நிறுத்தும்னு பொறிச்சு வச்சாரு. நமக்கு எது நடந்தாலும் அது நம்ம நன்மைக்கு தான்னு முழுசா உணரணும். பொறுமையா காத்திருக்கணும். நிச்சயமா நல்லது நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். உன் வாழ்க்கை உன் கையில்.